ஹலோ, இந்த வீடியோ எது பற்றினா, நான் ஏதோ ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தோணலை. எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு டேலண்ட் இருக்கணுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, டேலண்ட் தான் அவனால் பண்ண முடியும், டேலண்ட் என்ன நீ ஒன்றுமே இல்லை, நீ படிப்பு இல்லைனாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீ ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா நீ சக்ஸஸ் ஆகிடலாம். அந்த நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் மெயின் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும். எனக்கு டேலண்ட் இல்லையே, நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்களே, என்னால் எப்படி பண்ண முடியும், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லையே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பார்ட் டைம் எதனா சரி நான் பண்ணுறதுக்கு என்கிட்ட டேலண்ட் இல்லை, என்கிட்ட நாலேஜ் இல்லை, அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஸ்கில்ஸ் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் எப்படி பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். லாஸ்ட் வரையும் பாருங்கள். உங்கள் மைண்டில் இந்த நெகட்டிவ் திங்கிங்கை டியூன் பண்ணி அதை பாசிட்டிவ் எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, அசல் நம்ம ஏன் அந்த மாதிரி திங்க் பண்ணுறோம்? நிறைய பேர் கான்ஃபிடென்ஸ் ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸோடு ஸ்டார்ட் பண்ணல. அண்டு சில பேர் கான்ஃபிடென்ஸே இல்லை, என்கிட்ட இந்த மாதிரி டேலண்ட் இல்லை, ஆனாலும் அவங்க சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரைட்? ஒருத்தருன்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வெறும் டேலண்ட்டே நம்பி இல்லை. நிறைய பேர் டேலண்ட் இல்லாமல், அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுல கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் எப்படி பண்ண போகிறோம் ஒன்றான்னு எதுவுமே தெரியாது, ஆனாலும் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னை பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு பிஎஸ்என்எல் சிம்மு விற்றுருந்தேன். ஆனால் எனக்கு பயங்கரமான கொஷின்ஸு. என்னடா எப்படி பண்ண போகிறோம், கான்ஃபிடன்ஸ் இல்லை, ரோட்டில் தெரு மேலே நின்று அந்த வண்டி வச்சுன்னு அந்த சிம்ஸ் சேல் பண்ணும், புது சிம்ஸு அந்த மாதிரி சேல் பண்ணுறது. எனக்கு ஒரு பக்கம் பயமாக தான் இருந்துச்சு. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அது பண்ணுறதுக்கு டேலண்ட் இல்லை. அது பண்ணுறதுக்கு டேலண்ட் இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு தெருவில் ஒரு மெயின் ரோட்டில் ஓரமாக வச்சு விற்கணும்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, பார்த்துனே போவாங்க, ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சகிச்சுக்கின்னு நின்று பண்ணாதான். ஆனால் அதுக்கு என்ன வேணும், கொஞ்சம் டேலண்ட் இருக்கணும். இல்லைனாலும் பண்ணலாமான்னா பண்ணலாம். எப்படி? நான் பண்ணியிருக்கிறேன், நான் அந்த ஒர்க் பண்ணிக்கிறேன். எந்த டேலண்ட் என்கிட்ட இல்லை, ஜஸ்ட் அங்கே போய் நான் நின்னேன், என்னால் பண்ண முடியும், நம்பினா நான் நின்று பண்ணேன். இப்போது உண்மையான கொஸ்டின் என்ன தெரியுமா, என்னால் பண்ண முடியுமா இல்லையா? சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்ன தெரியுமா, என்னால் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இல்லை, எனக்கு டேலண்ட்டே இல்லை, ஆனால் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னா 100% முடியும். எனக்கு டேலண்ட்டே இல்லை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை இது பண்ணுறதுல, இந்த ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு டேலண்ட் இல்லை, அதுக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா ஏமாற்றிட்டா என்ன ஆகும், இந்த கொஷின்ஸ் பிளா 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 எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நிறைய வழி இருக்குது. பட் ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு டேலண்ட் இருக்க தேவையில்லை. உங்களுக்கு நீ ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், உன்னால் பண்ண முடியும், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அது இதுன்னு ஒன்றுமே இல்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் காமன் என்ன தெரியுமா, இந்த டேலண்ட் இல்லாத, கான்ஃபிடென்ஸ் இல்லாத நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னல, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா, கன்சிஸ்டன்சி. அவங்களுக்கெல்லாம் காமனாக இந்த விஷயம் என்ன தெரியுமா, கன்சிஸ்டன்சி, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. அவங்க எப்படி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, என்னால் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில, எதுவுமே அவங்களுக்கு அது எல்லாம் டவுட்ஸ் தாட்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுதான் மெயின். நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியுமா, டெய்லி நான் இப்போ சின்ன வேலை நான் பண்ணுவேன், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன், இன்னைக்கு பண்ணுவேன், நாளைக்கு பண்ணினே போவேன். அந்த ஒரு சின்ன அந்த ஹேபிட் இருந்தால் போதும். கான்ஃபிடென்ஸ் இருக்க தேவையில்லை, நான் எனக்கு டேலண்ட் இருக்க தேவையில்லை, அந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும். என்னால் டெய்லி ஆக்ஷன்ஸ் பண்ண முடியுமா, அதுதான் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? அண்டு
டேலண்ட் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும், டேலண்ட் இருந்தால் தான் இல்லை கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும்னா இந்த கொஷின் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அந்த கொஷினை நான் கேட்குற அந்த கொஷினே தப்பு. நான் என்ன கொஷின் கேட்கணும், நான் என்ன கொஷின் கேட்டுக்கணும்? என்ன கொஷின் நான் கேட்டுக்கணும்னா, என்னால் கண்டிப்பாக அது பண்ண முடியும், அதுக்கு நான் டெய்லி ஆக்ஷன்ஸ் எடுக்க ரெடியாக இருக்கணும். டெய்லி என்னால் ஒரு சின்ன வேலை பண்ண முடியும், ஒரு சின்ன வேலை என்னால் என்ன பண்ண முடியுமா, அதுக்கு நான் தயாராக இருக்கணும், அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் கண்டிப்பாக உன்னால் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா டெய்லி ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போது நான் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் நிறைய அதில் பார்ட்னர்ஸ் தேவை. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு படிச்சிருக்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. சிம்பிளாக நீங்கள் அதை பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன், அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.